ஒரு அழகான குளத்தில் குட்டி மீன் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் துருதுருவென்றும் விளையாட்டுப் பிள்ளையாகவும் இருந்தது. ஆனால் அது எப்போதும்தான் மிகவும் சிறிய மீன் என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். நான் மட்டும் பெரிய மீனாக இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று அடிக்கடி சொல்லும். ஒருநாள் குளத்தில் ஒரு பெரிய மீன் வந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்தது. குட்டி மீன் அந்த பெரிய மீனை பார்த்து வியந்து போனது. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், விஷயங்களை சாதிக்க முடியும். நான் மட்டும் உன்னைப் போல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னது. பெரிய மீன் சிரித்தது. நீ இப்போது இருப்பதைப் போலவே அழகாக இருக்கிறாய். உன் துருதுருப்பும் விளையாட்டுத்தனமும் உன்னை தனித்துவமாக்குகிறது. உன் சிறிய அளவு உனக்கு பல நன்மைகளைத் தருகிறது. நீ சிறியதாக இருப்பதால் வேகமாக நீந்த முடியும், சிறிய இடங்களிலும் நுழைய முடியும், ஆபத்துகளிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும் என்று சொன்னது. குட்டி மீனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பெரிய மீன்கள் எவ்வளவு வலிமையானவை, அவர்களால் எவ்வளவு பெரிய உணவை சாப்பிட முடியும் என்று சொன்னது. பெரிய மீன் சிரித்தது. உண்மைதான், ஆனால் பெரிய மீன்கள் பெரிய ஆபத்துகளையும் சந்திக்கின்றன. பெரிய மீன்களை எளிதில் பிடித்துவிடலாம். மேலும் பெரிய மீன்களுக்கு நிறைய உணவு தேவைப்படும். ஆனால் சிறிய மீன்களுக்கு குறைந்த உணவே போதும் என்று சொன்னது. குட்டி மீன் யோசித்தது. அப்படியா, நான் இதுவரை இதைப் பற்றி யோசித்ததே இல்லை என்று சொன்னது. அப்போது ஒரு பெரிய மீன்பிடி வலை குளத்தில் வீசப்பட்டது. பெரிய மீன்கள் எல்லாம் பயந்து ஓடின. ஆனால் குட்டி மீன் சிறியதாக இருந்ததால் எளிதில் வலையிலிருந்து தப்பித்தது. பெரிய மீன்கள் வலையில் சிக்கிக் கொண்டன. குட்டி மீன் பயந்து நடுங்கியது. ஐயோ, பெரிய மீன்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டனவா என்று கத்தியது. உடனே குட்டி மீன் ஒரு யோசனை செய்தது. அது குளத்தில் இருந்த சிறிய கல்லை வாயில் கவ்வி வலையின் கயிற்றை கடிக்க ஆரம்பித்தது. அதன் சிறிய பற்களால் கயிற்றை மெதுவாக கடித்தது. சிறிது நேரத்தில் கயிறு அறுந்து பெரிய மீன்கள் எல்லாம் வலையில் இருந்து விடுதலையாகின. பெரிய மீன்கள் குட்டி மீனுக்கு நன்றி சொன்னார்கள். நீ சிறிய மீனாக இருந்தாலும் உன் மனசு மிகவும் பெரியது. உன் புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் எங்களை காப்பாற்றினாய் என்று சொன்னார்கள். குட்டி மீன் சந்தோஷப்பட்டது. அன்று முதல் குட்டி மீன் தன்னை சிறிய மீன் என்று நினைத்து வருத்தப்படாமல் தனக்கிருக்கும் திறமைகளை நினைத்து சந்தோஷப்பட்டது.